டிஎன்பிஎஸ்சியில் அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. 26/7/2024 ஒரு சூப்பரான டிகிரி குவாலிஃபிகேஷனில் ஒரு ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு டெய்லி 5 மினிட்ஸ் ஸ்டடி. இது மாதிரி நிறைய டிஎன்பிஎஸ்சி அப்டேட்ஸ் அண்ட் லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது. அதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் நம்மளோட டெலகிராம் சேனலில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். டெலகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் போய் நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பதவியோட பெயர் பார்த்திங்கன்னா கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இது வந்து ஒரு நான் இன்டர்வியூ போஸ்ட். டிகிரி முடித்தவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். 26/7/2024 தான் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து பார்த்தலாம். நோட்டிஃபிகேஷன் டேட் நம்மளுக்கு தெரியும். லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 24/8/2024 வரை கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி கரெக்ஷன் விண்டோ பீரியட் பார்த்திங்கன்னா 28/8/2024 30/8/2024 வரைக்கும் கரெக்ஷன் பீரியடும் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளுக்கு சாலிடாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு கம்மியான டைம் தான் இருக்குது. ஸோ ஜூலை 26 இருந்து ஆகஸ்ட் 24 வரை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக எக்ஸாமினேஷனுக்கான டேட் அண்ட் டைம் பார்த்துடலாம். இதில் வந்து 2 பேப்பர் நடக்க போகுது, பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் பார்த்திங்கன்னா பேசிக்காக நம்மளுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும், ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். ஸோ இதுக்கான தேர்வு 26/10/2024 நடக்க போகுது. மார்னிங் 9:30 to 12:30 PM. பேப்பர் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சப்ஜெக்ட் பேப்பர். ஸோ இதில் வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சப்ஜெக்ட்டில் நீங்கள் எதுனாலும் வந்து சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அதில் வர ஒரு சப்ஜெக்டை சூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக இதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் எழுதிக்கலாம். இதற்கான எக்ஸாம் பார்த்திங்கன்னா 14/10/2024 இருந்து 23/10/2024 வரை வந்து நடக்குது. அதில் 19ஆம் தேதி 20 தேதியும் எக்ஸாம் நடக்காது. ஓகேங்களா? சப்ஜெக்ட் பேப்பர் அப்படிங்கிறனால அவங்க கொஞ்சம் பிரித்து வந்து இந்த மெயின் பேப்பர் மட்டும் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு டேட் அண்ட் டைம். எக்ஸாம் டேட்டும் பார்த்தாச்சு, அப்ளிகேஷன் டேட்டும் பார்த்து முடிச்சாச்சு. ஓகே, அடுத்ததாக அது வந்து 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலிமா ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறோம். ஜென்ரலாக எப்படி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுவீங்களோ அதே ப்ரொசீஜர் தான், பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. அடுத்ததாக வந்து வேக்கன்சிஸ் வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் சிவில் இன்ஜினியரிங் பதவி. இதில் வந்து நம்மளுக்கு 5 வேக்கன்சிஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அசிஸ்டன்ட் சிவில் இன்ஜினியர் சென்னை மெட்ரோபாலிட்டனில் ஒரு வேக்கன்சி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸருக்கு 32 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்கிடெக்சரல் அசிஸ்டண்ட்டில் 3 வேக்கன்சியும், அசிஸ்டன்ட் டைரக்டரில் 4 வேக்கன்சியும், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 115 வேக்கன்சிஸும் இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸும் பார்த்திங்கன்னா நிறையா வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அந்த வேக்கன்சியில் எந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறதையும் செப்பரேட்டாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸில் பாருங்கள், எம்பிசி டெஸ்டிடியூட் விடவில் 4 வேக்கன்சி இருக்குது. அதேமாதிரி பிசிஎம் மேல் ஜென்ரல் டர்னில் 2 வேக்கன்சி இருக்குது. அப்படி ரொம்ப கிளியர் கட்டாகவே கொடுத்துட்டாங்க. நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கான போஸ்டிங் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளியர் வந்து வியூ இருக்கும். ஸோ நமக்கு எது கிடைக்கும், எது கிடைக்க வாய்ப்பு இருக்குது, நம்மளோட கம்யூனிட்டியில் எந்த பதவியில் அதிக வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னா. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா நிறையா வேக்கன்சிஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்காங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும். ஓவரால் வேக்கன்சி வந்து நம்ம பார்த்துடலாம். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற வேக்கன்சியை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு வேக்கன்சியை பார்த்தோம்னா பெரிய வீடியோ லென்த்து ஆகிடும். ஸோ டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 654 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. குறிப்பாக இந்த சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு அதிகபட்ச வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் வேக்கன்சி 654 டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ பிரச்சனையே இல்லை. நீங்கள் ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் ரீட் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு எவ்வளோ பாசிபிலிட்டி இருக்குது வேலை கிடைக்க அப்படிங்கிறது தெரியும். அடுத்ததாக ஏஜ் லிமிட் பார்க்கலாம். ஏஜ் லிமிட் பொறுத்தவரை 1/7/2024 படி வந்து ஏஜ் லிமிட் கால்குலேட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி, பிசிஎம் இவங்களை தவிர்த்து அதர் கேட்டகரிஸ்க்கு பார்க்குறோம். அதில் மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 32லேருந்து 50 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட வேலை வாய்ப்பு, அதாவது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்டில் 37 தான் வந்து மினிமம் ஏஜ் லிமிட்டு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஒவ்வொரு வேலைக்கும் பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் 32லேருந்து 50 வயசு உள்ளவங்க தாராளமாக அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் கிடையாது அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. வரும் கிளியர் கட்டாக கொடுத்துட்டாங்க. நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். எப்படி நம்ம டிகிரி முடிச்சிருந்தாலும் நம்மளுக்கு மினிமம் ஏஜ் லிமிட் வந்திருக்கும். ஸோ அதை முடிச்சுட்டு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. ஸோ தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து என்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனை பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு போயிடலாம். நிறைய ஏகப்பட்ட பதவி இருக்குது. நம்ம வேக்கன்சிஸ்லேயே பார்த்தோம், அதுவே வந்து 654 வேக்கன்சிஸ். இப்போ நிறைய பதவி டிபார்ட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு பதவிக்கும் டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து ஒவ்வொரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க.
ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அக்ரிகல்ச்சரில் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும், தமிழில் போதுமான நாலேஜ் இருக்கணும். அதே மாதிரி ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ட் பதவி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் மாஸ்டர் ஆஃப் டவுன் பிளானிங் இல்லை அதுக்கு ஈக்குவலண்ட்டான உள்ளதில் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது மாதிரி சிவில் இன்ஜினியர் முடித்தாலும் ஆர்கிடெக்சர் முடிச்சிருந்தாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி அசிஸ்டன்ட் க்யூரேட்டர் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு சான்ஸ்கிரிட்டில் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கலாம், இல்லை ஆர்கியாலஜியில் டிகிரி முடிச்சிருக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு பதவிக்குமே பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ரீட் பண்ணிக்கோங்க. நிறையா பதவிகள், நிறையா வேகன்சிஸு, அப்புறம் நிறைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஃபுல்லுமே ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ டோட்டலாக பாருங்கள் 654 வேகன்சிக்கும் நிறைய இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பதவிக்குன்னு பெருசாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு கிடையாது, உங்களுக்கு ஐ செக்கப் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஸோ நார்மலாக உங்களுக்கு நீங்கள் கண்ணாடி போடாமல் இருந்தாலே போதுமானது தான். அடுத்ததான் இதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களுமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்துடலாம். பேப்பர் 1 பேப்பர் 2 ரொம்ப ஃபஸ்ட்டே பார்த்துடணும். பேப்பர் 1 எப்பயும் போல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்க போகுது. SSLC ஸ்டாண்டர்டில் 100 மார்க்ஸு. அதில் பார்ட் பி உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸு ஆப்டிடியூட் இருக்கும். அது டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறனால எப்பயும் போல் குரூப் 2 மாதிரியே உங்களுக்கு பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் கேட்குறாங்க. அது ஒரு 75 கொஷின்ஸ் இருக்கும். மேக்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் தரத்தில் 25 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ மேக்ஸ்க்கு நம்மளோட சேனலில் செப்பரேட்டாக வீடியோ கிளாஸ், ஆஃப்லைன் வீடியோ கிளாஸஸ் இருக்குது. உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸுமே 49 ருபீஸில் அந்த அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி அது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா பேப்பர் 1 3 மணி நேரம் நடக்க போகுது. 9:30 to 12:30. இது அப்ஜெக்டிவ் டைப் OMRல தான் நடக்க போகுது. அடுத்ததாக பேப்பர் 2 சப்ஜெக்ட் பேப்பர் நம்ம பார்த்தோம். ஸோ நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அதிலேருந்து ஒரு சப்ஜெக்ட் பேப்பர் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது டிகிரி அல்லது பிஜி டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். 200 கேள்விகள் 3 மணி நேரம். இது உங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஸோ கம்ப்யூட்டரில் இந்த எக்ஸாம் நடக்கும். ஸோ டோட்டலாக பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 சேர்த்து 450 மதிப்பெண்ணுக்கு உங்களுக்கு தேர்வு நடத்தப்படுது. ஓகே, அடுத்தது அந்த சப்ஜெக்ட் பேப்பரை நீங்கள் என்ன சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷின் பாருங்கள், நீங்கள் என்ன டிகிரி சூஸ் பண்ணுங்கள் அதுக்கேற்ற மாதிரி இங்கிலீஷ், ஒரு சில இது தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்குது. ஸோ ஒரு சில சான்ஸ்கிரிட்டில் இருக்குது. நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சப்ஜெக்ட் பேப்பரும் அதோட லாங்குவேஜுமே இருக்குது. ஆனால் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் உங்களுக்கு பேப்பர் 2 நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தான் இந்த தேர்வுக்கான எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ பார்ட் 1 உங்களுக்கு ஈஸி, அதாவது பேப்பர் 1 ரொம்ப ஈஸி தான். நார்மல் குரூப் 2 குரூப் 4 இப்போ ரீசெண்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், ரெண்டுமே ரொம்ப ஈஸி. பட் பேப்பர் 2 மட்டும் உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸாக வரும். பட் நீங்கள் படித்த டிகிரியிலேருந்து அப்படிங்கிறப்ப அதையுமே உங்களால் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். சேலரி எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹை லெவலில் தான் இருக்கும். ஸோ டிகிரி ஸ்டாண்டர்ட் பிஜி டிகிரி அப்படிங்கிறப்பவே உங்களுக்கு லெவல் 20க்கு மேலே தான் சேலரி லெவல் இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். சிவில் இன்ஜினியர்ஸ் கண்டிப்பாக இந்த இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நிறைய வேகன்சிஸ் இருக்குது சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு. உங்கள் டிபார்ட்மெண்ட் வைஸில் நீங்கள் படித்த ஃபீல்டு ரிலேட்டடாகவே போய்க்கலாம். குரூப் 4 குரூப் 2 மாதிரி அதிக காம்படிஷன் உள்ள ஒரு எக்ஸாம் நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இது எக்ஸாம் சென்டர்ஸை பொறுத்தவரை 38 மாவட்டங்களுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஐ ஹோப் என்ஜாய் திஸ் வீடியோ. தேங்க்யூ. ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங், கீப் ஸ்டடியிங்.